பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைஞ்சிருக்கோம். எல்லாமே அந்த திரிசூலத்தினுடைய மகிமை, திரிசூலத்தின் மகிமை அவ்வளோதான். தவிர யார் யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வெளியில் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்களெல்லாம் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. எனவே தான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம். எனவே தான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, ஒரே பாடு, அவர் பட்ட பாடு இருக்கிறது, அதுதான், வேற ஒன்று கிடையாது. ஒரு அரசியல் மாற்றத்தை மோடி கொண்டு வந்துருவார் 23ஆம் தேதி வந்ததுக்கு. ஆமாம், ஏற்கனவே பல முறை கொண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டில். ஆகவே தான் மோடி வர்றதுனால என்ன லாபம்னா, ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்துவார், நிறைய பூக்களை கொட்டுவாங்க, நம்ம பூக்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். ஆகவே பூத்தொழில் நன்றாக சிறப்பாக இருக்கும். மதுரை மல்லிகை விலை ரொம்ப அதிகமாகிடும். இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்று இணைந்திருக்கின்ற அமமுகவின் தலைவர் நேற்று வரை துரோகி என்றும், உலகத்தில் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட துரோக பட்டத்தை உலகமே கண்டிருக்காது என்றெல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கிறார். இப்பொழுது எப்படி அவரோட அரசியல் செய்ய போகிறார், எப்படி அவரோட களம் மேடை ஏறப்போகிறார், வாக்கு கேட்கப் போகிறார் என்ற கேள்வியெல்லாம் மறுபுறம் இருக்க, இன்று கூட்டணியில் சேர்ந்தவுடன் என்டிஏவில் அவருடைய பெயரை சொல்லுவதற்கே தவிர்க்கிறார். ஆகவே இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி. மோடி ஒரு முறை இல்லை, 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எத்தனை படையெடுப்பு நடத்தினாலும், எவ்வளவு பேரை சேர்த்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. அது முழுகும் கப்பல். அந்த முழுகும் கப்பலில் யார் யாரெல்லாம் ஏறுகிறார்களோ அவரும் சேர்ந்து முழுகுவார்கள். நம்முடைய தொண்டர்கள் ஒரு வெற்றி கூட்டணியில் ஒரு ஆளும் கட்சியில் உள்ள வரணும். நம்மால் பதவி இழந்த எம்எல்ஏக்களை மறுபடியும் பண்ணணும். அதுதான் அரசியல். அதாவது எல்லாரும் சொல்கிற டயலாக் தான், இருந்தாலும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இப்போ நம்மளோட ஒரே குறிக்கோள் தேர்தலில் பெறப்போகும் வெற்றி. நேற்று என்ன நடந்ததுன்னு நினச்சோம்னா நாளைக்கு பற்றி யோசிக்கவே முடியாது. நேற்று நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அது மட்டுமல்ல, எங்களோட இன்னொரு பிரார்த்தனையும் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும். எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த கூட்டணியில் தேர்தலை சந்திக்கணும். அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக ஆண்டவனும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் அதை நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பஸ் மினி பஸ் பெண்கள் மட்டும் போயிட்டாங்களே, இப்ப ஆண்கள் குடும்பத்தோட போகலாம், ஆணும் போகலாம் பெண்ணும் போகலாம். ஏன்டா பிரிச்சு விட்ட? உன்னால குடும்பத்தை நீ பிரிச்சு விட்ட. திமுக பிரிச்சு விடுச்சு. என் தலைவர் எடப்பாடியார் சேர்த்து விட்டாரு. புருஷன் முன்னாடி சேர்த்துவோம். திருத்தங்கள் இருக்கியா? பள்ளியாட்டத்தில் படமாக்க போறியா? உன் மனைவியை கூட்டிட்டு போ, இல்ல உன் காதலியை கூட்டிட்டு போ. 2 பேரும் சேர்ந்தே ஓசியில போங்க. டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கீங்க. செஞ்சது யாரா? அறிவிச்சது யாரு? கொடுக்க போறது யாரு? எங்க அண்ணன் எடப்பாடியா? ஐயா நரேந்திர மோடி வராது. மேடையில் எத்தனை பேர் ஏற போறான்னு பாருங்க. எல்லாம் கேட்பாங்க, அவர் வருவாரா? வருவாரு. இவர் வருவாரா? வருவாரு. அவரும் வருவாரு. அப்ப இவரு வருவாரு. எல்லாரும் வந்துடும். அப்ப முடிச்சு நீங்க தான் அடுத்த வார்த்தை. அப்ப நீங்க தான் முடிச்சு 60% ஓட்டு உங்களுக்கு தான். எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாரு எங்க அண்ணன் எடப்பாடியாரு. எங்க அண்ணன் எடப்பாடியார் தெளிவா பேசிட்டாரு. அண்ணா அதிமுக ஓட்டு ஒத்த ஓட்டு கூட பிரியாது. எம்ஜிஆருடைய பக்தன், அம்மாவுடைய பக்தன், அம்மாவுடைய தொண்டை எல்லாரும் ஓர் அணியில தான் நாங்க நிப்போம். துப்பாக்கி மாதிரி நிப்போம். பழைய சொரக்கா தானேங்க, இதுல என்ன புதுசா இருக்கு? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். உன்னை உருவாக்குனவனுக்கு தான் வழி தெரியும். இந்த கட்சியை உருவாக்கியது புரட்சி தலைவர். இந்த கட்சியை வழிநடத்தினவர் புரட்சி தலைவி அம்மா. அவங்க 2 பேரும் உழைச்சி உருவாக்கி கொடுத்தது இன்னைக்கு எந்த நாசமான ஒரு நிலைமையில, மோசமான ஒரு நிலைமையில கொண்டாந்து வச்சிருக்கிறாரு எடப்பாடிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது. ஸோ அவரெல்லாம் என்ன பேசுறதுக்கு என்ன அவருக்கெல்லாம் விடுங்க. விஜய் தொடர்ந்து 2 முறை சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்காரு. இது அழுத்தம் கொடுத்து அவரை கூட்டணி கொண்டு வரக்கூடிய முயற்சியா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை அவரைத்தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லணும். எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கு? டப்பிங்ல மட்டும்தான் பேசுவேன்னா இது என்னது? இது என்டிஏ சம்பந்தமா யாரும் நம்ம கிட்ட பேசல.
என்டிஏ கூட நம்ம போகலை, இல்லை வேற ஏதாவது கூட்டணி கூட போகிறோமா, யார் கூட கூட்டணின்ற முடிவு எடுத்துருக்கோம்? இல்லை, அதுதான் இன்னும் நாங்கள் டிசிஷன் எடுக்கலையே. நீங்கள் கேட்குறீங்க என்டிஏன்னு. அவர் வந்திருக்காரு, 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா, அவங்க கட்சி சார்பான கூட்டமா, அவங்க கூட்டணி சார்பான கூட்டமான்றது கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல. அதனால் உங்களை மாதிரி தான் நானும், எதுவும் தெரியாது. தாவேகா திமுகல இருந்து ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா மேடம்? நான் தான் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு கட்சியாக நீங்கள் கேட்குறீங்க. எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க, எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்லி தான், தோழமை கட்சி. ஆனால் யாருடன் எங்கள் இறுதி கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம். அண்ணனுக்கு எனக்கு ஏதோ சங்கடம்லாம் நீட்டுன்னு எங்க அண்ணன் கேஎஸ் அண்ணன் 50 வருஷமா 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு வந்திருக்கிறார். யார் அரசியல் பண்ணுவா, யார் அரசியல் பண்ண மாட்டாங்க, பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு திறமையானவர் தான் கேஎஸ் அண்ணன். அதனால எங்களை நாங்கள் மேடையில் இருக்கிறவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மனக்கசப்பு அதெல்லாம்ன்றதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் தளபதி கூட இருக்கிற வரைக்கும் தாங்க என் நிழலே என் கூட வரும். அதுதான் இன்று நம்மளுடைய நிலைமை, எண்ணங்களுடைய இது. ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அண்ணனுக்கும் எனக்கும் ஏதோ மனக்கசப்புன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. அது முழுக்க தவறான செய்திகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.